வழக்கப்படி சீரக சம்பா அரிசியில் குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி, எண்ணெய் 250, நெய் 150, தயிர் 100, பட்டை 8 கிராம், ஏலக்காய் 4 கிராம், கிராம்பு 2 கிராம், இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணது. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 100 கிராம், சின்ன வெங்காயம் 125 கிராம், பூண்டு 150 கிராம், தக்காளி 200 கிராம், பெரிய வெங்காயம் 100 கிராம், புதினா மல்லி தேவைக்கு, எலுமிச்சம்பழம் 2. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடணும் 1/2 மணி நேரம். குக்கரில் தான் குஸ்கா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடணும். அடுத்து நெய், நெய்யை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம், புதினா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து தக்காளி, உப்பு தேவைக்கு, இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், தண்ணி கொஞ்சம், தயிர் 100 ml, மல்லித்தலை தேவையான அளவு, மசாலா வெந்தோடனே எண்ணெய் மேலே வரும். அப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிடணும். 2.25 லிட்டர் தண்ணி. உப்பு முதல்ல போட்டது பத்தலை, அதனால் நாங்கள் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒலை கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு,
இப்போ மூடி போட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டு 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.